ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். போன வீடியோவில் வந்து குக்கீஸ்க்கு வந்து ஆர்டர்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். நிறைய ஆர்டர்ஸ் வந்துருக்குங்க. ஸோ நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து பேட்ச் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் நிறைய வேரியன்ஸில் பிஸ்கெட்ஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. கோதுமை, ராகி, நட்ஸ் எல்லாம் போட்டு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கஸ்டமைசேஷன் இப்போ மசாலா பிஸ்கெட்லாம் இருக்குது. சுகர் பேஷண்ட்ஸ்க்கு எஸ்பெஷலியும் பார்த்திங்கன்னா சுகர் சாப்பிடக்கூடாது, டயபெட்டிக்காக இருக்கிறவங்களுக்கு. ஸோ அவங்களுக்காக பார்த்திங்கன்னா உப்பு அண்ட் நிறைய ஸ்பைசஸ் போட்டு ஒரு ஈவினிங்க்கு ஸ்நாக் டைமுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சுகரே சுத்தமாக இருக்காது. கோதுமையும் அதே மாதிரி நிறைய ஸ்பைசஸ், ஜீரகம், மிளகுலாம் போட்டு அந்த பிஸ்கெட் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வெரைட்டியான ஹெல்த்தியான பிஸ்கெட்ஸ் வேணும்னா எனக்கு மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ நான் ஆர்டர்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். இது வந்து ராகி பிஸ்கெட். கடையில் வாங்குகிற பிஸ்கெட்டில் பார்த்திங்கன்னா மைதா, ஒயிட் சுகர், நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்குங்க. பட் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த பிஸ்கெட்டில் கோதுமையில் கொடுக்குறோம், ராகியில் கொடுக்குறோம், ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணுறோம் அண்ட் பட்டர் தான் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறோம். எந்த விதமான ரிஃபைண்ட் ஆயிலாம் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ மறக்காமல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களோட ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. மெயினாக எந்த விதமான கெமிக்கல்ஸும் ப்ரிசர்வேட்டிவ்ஸும் யூஸ் பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷாக பண்ணிகிட்ருக்கோம். 2.5 வயசு இல்லை 2.25 வயசு ஆகுதுனால குழந்தை நம்ம ப்ளே ஸ்கூலில் போடுவோம் இல்லையா, அப்போ கண்டிப்பாக பாட்டி ட்ரைனிங் சொல்லிக் கொடுக்கணும். ஸோ இவானுக்கு இப்போ அதான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த லவ் லேப் இந்த 2-in-1 பாட்டி சீட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து நீங்கள் தனியாகவும் எடுத்து வச்சுக்கலாம், இல்லைன்னா உங்களோட கிளாஸ் செட்டில் மேலேயும் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து குழந்தைக்கு வளர வளர அவங்களுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ டிட்டாச்சபிள் ஆன்டிஜம் லிட் கொடுத்துருக்காங்க. டிட்டாச்சபிள் என்ன பவுல் இருக்குது அண்ட் ஸ்மூத் எட்ஜஸ் இருக்கிறதுனால குழந்தைக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ஸோ மேலே கூட போர்ஷன் ஜஸ்ட் இப்படி கைட்டு நீங்கள் உங்களோட கிளாஸ் செட் மேலே வச்சுட்டிங்க அப்படின்னா குழந்தைங்க ஜம்முன்னு அதில் உட்காந்து பாட்டி ட்ரைனிங் பண்ண ஆரம்பிப்பாங்க. அண்ட் இனிமேல் அவங்க இது கண்டிப்பாக பண்ணி ஆகணும் இல்லையா. ஸோ பேங்க் லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அதே மாதிரி நெல்லிக்காய்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வாங்கி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா. இதை வந்து இப்போது ஸ்டீம் பண்ணி நம்ம வந்து தேன் நெல்லிக்காய் மாதிரி பண்ணிக்கலாம். பட் தேன் இல்லாமல் ஒருத்தர் கிடையாது. ஜஸ்ட் அதுக்கு வந்து நம்ம நாட்டு சக்கரை இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சம் கெட்டியாக பாகு மாதிரி எடுத்துகிட்டு அதை கோட் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியானவே கிடையாது. நம்ம நெல்லிக்காவை அப்படியே சாப்பிட்டா தான் அது முழு நெல்லிக்காயோட அந்த ஊட்டச்சத்துலாம் நமக்கு போய் சேரும். அதை ஸ்டீம் பண்ணாலும் அதோட நியூட்ரியன் வேல்யூஸ் எல்லாமே வந்து போயிடும்னு சொல்லுவாங்க. பட் அப்படியே கொடுத்தா ரேவந்தும் சரி சாப்பிட மாட்டேங்கிறான். அட்லீஸ்ட் இந்த மாதிரி கொடுத்தா அது ஒரு கேண்டி மாதிரி, ஒரு என்ன சொல்கிறது, ஆம்லா கேண்டி மாதிரி இருக்கும்னு சொல்லி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். பட் ஆக்சுவலாக உங்களுக்கு நெல்லிக்காய் பிடிக்கும் அப்படின்னா அது அப்படியே சாப்பிடுங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. அதை ஸ்டீம் பண்ணாலே அதோட வேல்யூஸ் எல்லாமே போயிடும். பட் ஓரளவுக்கு வந்து சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங் அப்படின்வாங்க. சும்மா இருக்கிறதுக்கு இதாக சாப்பிடலாமேன்னு சொல்லி தான் நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஜஸ்ட் ஒரு கட் மாதிரி கொடுத்துட்டு நெல்லிக்காயில் வாஷ் பண்ணி நைட் ஃபுல்லாக நல்லா ட்ரை பண்ணிவிட்டு கட் கொடுத்துட்டு இப்போ வந்து இட்லி பாத்திரத்தில் நம்ம வந்து ஸ்டீம் பண்ணி ஜஸ்ட் ஒரு 5 to 7 நிமிஷம் வச்சா போதும். கலர்ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிட்டு நல்லா சாஃப்ட் ஆகிடும். ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து இது மாதிரி ஸ்டீம் பண்ணிவிட்டு தேன் இருக்கு இல்லையா, மலைத்தேனோ இல்லை வந்து கொம்பு தேனோ, அந்த தேனில் ஊற போட்டு வச்சு சாப்பிட்றது வந்து நிறைய வந்து மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. பட் நாம் இன்றைக்கி வந்து நாட்டு சக்கரை யூஸ் பண்ணி தான் வந்து இந்த ஒரு கேண்டி மாதிரி பண்ண போகிறோம். ஸோ ஒரு அந்த குழியில் வந்து 3 நெல்லிக்காய் வச்சு நம்ம ஒரு 5 to 8 மினிட்ஸ் நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு பிஸ்கெட் ஆர்டர் கொடுத்தவங்க எல்லாருக்குமே டிஸ்பேச் பண்ணிகிட்டே இருக்கோங்க. அண்ட் நிறைய நமக்கு ஃபீட்பேக் பார்த்திங்கன்னா திருப்பி எனக்கு வேணும், இன்னும் ஒரு 1/2 kg வேணும்னு சொல்லி நமக்கு ரீஆர்டர் கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம ஒரு ப்ராடக்ட் பண்ணி நம்ம வந்து அது கொடுக்குறப்போ ரீஆர்டர் அப்படின்றது பெரிய பெரிய விஷயம் ஒரு பிஸ்னஸ் பொறுத்தவரையிலுமே. அண்ட் எனக்கு அது வந்து நல்லாவே கிடைக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்கள் சப்போர்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. ஹோம்மேட் அப்படின்றதுக்கு நல்ல வேல்யூ இருக்குதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் பாபாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபோட்டோலாம் தொடச்சிட்டு சந்தனம் குங்குமம் வச்சு இங்கே வந்து ஒரு சாம்பிராணி மாதிரி ஏற்றிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். நம்ம லைஃப்பில் பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டம் வரும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும் இல்லையா. பட் நம்பிக்கை மட்டும் விட்டுறாமல் நம்ம அதை வந்து முயற்சி பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் சக்ஸஸ் வருங்க. அதுவும் கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு உங்களுக்கு ஏதோ மனசு கஷ்டமாக இருக்குது, இல்லை கெட்டதாக நடக்குதுன்னா அந்த டைமுக்கு வந்து கொஞ்சம் நமக்கு தோணும், சரி என்னடா நம்ம இவ்வளோ சுவாமி கும்பிட்றோம், நம்மளுக்கு எதுவுமே நல்லா நடக்கலையே அப்படின்ட்டு. பட் அது எண்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லதாக தான் முடியும். ஸோ அந்த நம்பிக்கை மட்டும் இருந்ததுன்னா நம்ம கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நெகட்டிவான விஷயத்துக்கும் ஒரு நல்ல ஒரு ரீசன் இருக்கும். அது வந்து நம்மளுக்கு நல்லதாக தான் முடியும். ஸோ அந்த நம்பிக்கை மட்டும் எப்போ எழுந்துடாதீங்க. போன வீடியோவில் நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சுங்க. அதே வீடியோவில் தான் நான் வந்து என்னோடய ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தேன் ஆர்டர்ஸ்க்காக. அதனால் நிறைய மெசேஜஸ் வந்துச்சு. நிறைய பேர் கால் பண்ணி பேசினாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவ்வளோ கால்ஸ், அவ்வளோ மெசேஜஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு அவ்வளோ ரெஸ்பான்ஸ். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெட்டரான விஷயத்தை கொடுக்க தான் ட்ரை பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட சொன்ன விஷயம், அக்கா உங்களோட மோட்டிவேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒரு வீடியோவில் ஒரு விஷயம் சொல்கிறீங்க, அது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எனக்கு அதெல்லாம் கேட்குறப்போ உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் ஓகே தான், பட் அது வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்றப்போ அது நம்மளுக்கு இன்னும் வந்து ஒரு பூஸ்ட் மாதிரி இருக்கும். நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணணும்னு ஆசைப்படுவோம் இல்லையா. அட்லீஸ்ட் நம்ம ஒரு நல்ல விஷயங்கள் சொல்லவாது செய்வோம் இல்லையா. அதெல்லாம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம நைட்டு வந்து ஒரு
பெரிய ஆர்டர் வந்து நம்ம பேக் பண்ண போகிறோம். ஸோ நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்கு. ஸோ அதுக்கு பல்காக நான் வந்து எல்லாத்தையும் ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ரீசனபிளாக கிடைக்கணும் அப்படின்னா பாரிஸ் போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எனக்கு சுத்தமாக டைமே கிடையாதுங்க. குழந்தைய வச்சுக்கிட்டு நம்ம வீட்டு வேலை, அப்புறம் பிஸ்னஸ், அப்புறம் யூடியூப் வேலை, மற்றபடி ரேவந்த்க்கு எக்ஸாம்ஸ் போய்ட்டுருக்கு, அவனை படிக்க வச்சுட்டு, ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு எனக்கு திருப்பி வெளியில் போய் ஷாப்பிங் போய் வாங்கினா ஒரு 10 ரூபாய் கம்மியாகும் அப்படின்றதுக்காக அந்த டைமை வேஸ்ட் பண்ண விரும்புகிறதால ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ எல்லாம் வந்துச்சு, செக் பண்ணிவிட்டு நம்ம அந்த பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஒன்று எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் அதே மாதிரி சேஃபாக நீட்டாக இந்த எறும்புலாம் இல்லாமல் வச்சுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். அதேமாதிரி பட்டர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 5 கிலோ ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா நம்ம பிஸ்கெட்ஸ் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பட்டரில் தான் பண்ணுறோம். ஸோ எந்த விதமான ஆயிலோ இல்லை டால்டாவெல்லாம் சேர்க்கறதே கிடையாது. ஸோ அதனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் பல்காக வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே அது ரூம் டெம்பரேச்சரில் வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அடுத்தடுத்து பேட்ச் நான் பார்த்திங்கன்னா ஒரு பேட்ச் இந்த பிஸ்கெட் வந்து பேக் பண்ணுறேன்னா 300 கிராம் பட்டர் போடுவோம் அதில். ஸோ ஃபுல்லாகவே பட்டர் நல்லா டேஸ்ட்டாக வாசனை குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் வாயில் கடிச்சா நல்லா சாஃப்டாக இருக்கும், கிறிஸ்பாக இருக்கணும். ஸோ இதெல்லாமே வந்து அந்த பட்டருக்கு தான் கொடுக்கணும் நம்மளுக்கு. அதனால நிறைய பட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா க்ளவுஸஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதே மாதிரி ஸ்பைசஸ்லாம் வச்சுருக்கேன். அண்ட் மசாலா பிஸ்கெட் மஸ்ட்டாக ட்ரை பண்ண வேண்டிய ஒரு பிஸ்கெட். நிறைய எல்டர்லி பீப்புளுக்கு, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும். பட் சுகராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க. பட் இது பார்த்திங்கன்னா கோதுமையில் நான் சொன்ன மாதிரி சீரகம், மிளகுலாம் போட்டு நிறைய பார்த்திங்கன்னா வெந்தயக்கீரை, காஞ்ச வெந்தயக்கீரை போட்டு ஸோ இந்த மாதிரி போட்டு நம்ம பேக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அண்ட் இந்த ஒரு அழகான கிஃப்ட் எனக்கு யார் கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா ரேவந்த் அழகாக கொடுத்தான். அம்மா உங்கள் பிஸ்னஸ்க்கு இதை வச்சுக்கோங்க என்னோட சின்ன கிஃப்ட் அப்படின்ட்டு. இது எங்கே மாற்றம்னு தெரியல, அப்புறமா யோசிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து நாட்டுச்சக்கரை போட்டு பாகு வச்சுக்க ஆரம்பிக்கலாம். பாகுனா வந்து கம்பி பாகுலாம் ஒன்றும் கிடையாதுங்க. கொஞ்சம் வந்து நம்மளுக்கு அது லிக்விடானால் போதும். எனக்கு வந்து அந்த டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் தித்திப்பாக இருந்தால் போதும். அப்படி கொடுத்தா ரேவன் சாப்பிடுவோம். அதனால் ஜஸ்ட் கோட் பண்ணுறதுக்கு மட்டும் தான் நான் வந்து அந்த நாட்டுச்சக்கரை எடுத்துக்க போகிறேன். ஸோ நல்ல வேலை தண்ணி வத்தோட வந்துட்டு நான் அழகாக எடுத்துட்டேன். சூப்பராக நம்மளுக்கு குக்காக இருக்குது பாருங்கள். கரெக்டான பதத்தில் குக்காக இருக்குது. நம்மளுக்கு அந்த நெல்லிக்காயோட கலரே மாறிடுச்சு பாருங்கள். இதுதான் கரெக்டான பதம்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனை வச்சுட்டு நாட்டு சக்கரை வந்து நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். நான் ஜஸ்ட் கொஞ்சமாக போட்டுக்கிறேன், சும்மா ஒரு கோட்டிங்காக மட்டும்தான். ஸோ சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வந்து அது பாகுபதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நெல்லிக்காய் கொட்டிக்கலாம். என்ன தான் ஃபேன்சியான சாப்பாடு ஐட்டம்ஸ் இருந்தாலும் ஹோம்மேடுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குல்ல. ஸோ அதை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நிறைய பேர் எனக்கு வந்து சொன்ன விஷயம் என்னென்னா, அக்கா ஹோம்மேட் வந்து இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் இல்லாமல், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக, அதுவும் பார்த்திங்கன்னா கோதுமையில் கிடைக்கிறது ரொம்ப வந்து அருதாக இருக்குது. ஸோ அதனால் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும்னு சொல்லி எல்லோரும் ஆர்டர் பண்ணிகிட்டே இருக்காங்க அந்த பிஸ்கெட்ஸ் அப்படின்றது. அது மட்டும் வேறு ஏதாவது செய்கிறீங்களா, நீங்கள் வந்து ப்ரௌனி பண்ணுறீங்களா, இல்லை வந்து கோதுமையில் ப்ரௌனி பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. நான் இன்னும் ப்ரௌனிலாம் பண்ண ஆரம்பிக்கலைங்க. இப்போ என்னோடய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே பிஸ்கெட் மட்டும்தான். ஏன் அப்படின்னா நம்ம வீட்டில் விவான் குட்டிக்கு நான் எப்படி செஞ்சு கொடுக்குறேனோ அதே பதத்தில் தான் எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்குறேன். ஸோ அதை தான் இப்போ நான் வந்து ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாட்டு சக்கரை வந்து சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அந்த மாதிரி கெட்டி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து நெல்லிக்காய் ஒன்று சேர்த்துட்டு ஜஸ்ட் கோட் பண்ணி அப்படியே வந்து பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்க வேண்டியது தான். இது பெருசாக வந்து உங்களுக்கு டேஸ்ட் மாறும் அப்படின்னா அப்படிலாம் பெருசாலாம் மாறாது. அந்த நெல்லிக்காயோட அந்த ஒரு டேஸ்ட் அப்படியே இருக்கும். பட் என்னென்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்வீட் வந்து கலந்துருக்கிற மாதிரி ஒரு கேண்டி மாதிரி எடுத்து சாப்பிட்லாம். பட் இது வந்து கடையில் விற்கிற அந்த தேல் நெல்லிக்காய் டேஸ்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. நான் ஜஸ்ட் கோட் மட்டும் தான் பண்ணுறேன். ஸோ அந்த டேஸ்ட்டுக்கு இதுக்கு இருக்காது. அதுக்கு நிறைய ரெசிபீஸ் இருக்குது, நீங்கள் யூடியூப்பில் பார்த்துக்கலாம். நான் இது ஜஸ்ட் வந்து கோட் பண்ணி மட்டும் வச்சுக்கிறேன். நம்மளில் பல பெண்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஓவர் திங்கிங் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் இருக்கும் இல்லையா. சின்ன விஷயம் நம்ம இமேஜினேஷன்லேயே அதை வந்து பெருசாக்கிப்போம். பட் அதெல்லாம் ஓவர் திங்கிங் சொல்லுவாங்க. நம்ம என்ன தான் முயற்சி பண்ணாலும், டைவர்ட் ஆக ட்ரை பண்ணாலும் நிறைய பேருக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தாண்டி வரத்துக்கு. அதுக்கு நான் ஒரு சின்ன சொல்யூஷன் சொல்கிறேன். உங்களுக்கு எப்பாவது ரொம்ப மன அழுத்தமாக இருக்குது, ஓவர் திங்காக இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் உட்காந்து நீங்கள் வந்து எதெல்லாம் வந்து கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ, இல்லை ஃப்யூச்சரில் எதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களோ அது பண்ண மாதிரி அடைஞ்ச மாதிரி ஒரு 5 நிமிஷம் நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள். ஸோ அது மாதிரி இமேஜின் பண்ணி பார்க்குறப்போ நம்ம மைண்டுக்குள்ளே நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நம்ம நினைக்க ஆரம்பிப்போம். இப்போ இன்கேஸ் நீங்கள் வீடு கட்ட ஆசைப்பட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 நிமிஷம் உட்காந்து அப்போ நம்ம ஒரு 6 கிரவுண்டில் வீடு கட்டியிருக்கோம், யாரெல்லாம் குரோப்பர்ஸ்க்கு கூப்பிடலாம், என்னெல்லாம் வந்து திங்ஸ் வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ நம்ம மைண்டை வந்து கெட்ட விஷயங்களை மறந்துட்டு நல்ல விஷயங்களையும் அதே மாதிரி ப்ரொடக்டிவான விஷயங்களும் வந்து யோசிக்க ஆரம்பிக்கும். அப்போ நம்மளுக்கு வந்து உண்மையாகவே அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப மைண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ நம்ம தாட்ஸ் தான் நம்ம எதிரியே. ஸோ ஒன்ஸ் நம்ம அதை வந்து ஓவர் கம் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நினைக்கிற விஷயத்தை அழகாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு என்றைக்காச்சும் இந்த மாதிரி கஷ்டமான சுச்சுவேஷன் இருக்குது, ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுற மாதிரி இருக்குன்னா 10 நிமிஷம் உட்காந்து உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை அடைஞ்ச மாதிரி நீங்கள் நினச்சி பாருங்களேன். கண்டிப்பாக அந்த டைமில் உங்களுக்கு பெரிய ரிலீஃபாக இருக்கும். இன்னும் நிறைய வாட்டி அது மாதிரி நினச்சி பார்ப்பேன். இந்த பிஸ்னஸ் அப்படின்றது என்னோட
ஒரு பெரிய கனவாக இருந்தது. ரொம்ப நாளாகவே ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். பட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி பண்ணுறது, யார் என்ன சப்போர்ட் பண்ணுவாங்க, நம்ம தனியால் இருக்கோமே, நமக்கு சப்போர்ட்டே கிடையாதுன்னு யோசித்தேன். கடவுள் மேலே பாரத்தை போட்டு கடவுளும் இருக்கா வா அப்படின்ற மாதிரி நான் கிளம்ப ஆரம்பிச்சிருந்தேன். ஸோ இப்போவும் சொல்கிறேன், தனியாக தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா என் குழந்தைய ஹஸ்பண்ட் பார்த்துப்பாங்க. மற்றபடி பெரிய பேக் போன் யாரும் கிடையாது. எல்லாமே தனியாக ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன். பட் கடவுள் வந்து எப்போவுமே நமக்கு துணை இருப்பாருன்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லா விஷயத்துலையும் அச்சீவ் பண்ண முடியும். யாரோட எதிர்பார்ப்பும் யாரோட ஹெல்ப்பும் தேவையே கிடையாது. ஸோ உங்கள் பாட்டுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், அது வழி தானாக வரும். கடவுள் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். இப்போ கொஞ்சம் ஆறின பிற்பாடு நான் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு மேலே அந்த சிரப் மட்டும் ஊற்றி வச்சுக்கிறேன். அழகாக எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது ஒரு ½ நல்லா ஊறிடும். கொஞ்சம் நேரம் நல்லா கூடானதுக்கப்புறம் நான் ரேவந்த் கிட்ட கொடுக்குறேன். இப்போ வந்து ஒன்று கண்ணாடி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது இருக்கட்டும். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்மளோட ஈவினிங் வேலைகள் இருக்குது. ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஊதுபத்தியோ சாம்பிராணியோ ஏற்றி வச்சுட்டு நம்ம வேலைகள் பார்க்குறப்போ ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். அதில் பெரிய எனக்கு வந்து போர் அடிக்கிற வேலை பார்த்திங்கன்னா துணி மடிக்கிறது தான். வாஷிங் மிஷின் துணி துவைச்சி போட்டுரும். பட் துணி மடிக்கிறது மிஷின் இருக்கா பாஸ் அப்படின்ற மாதிரி மனசு ஏங்கும். பட் மிஷின்லாம் கிடையாதுமா, உங்கள் கை தான் மிஷின் சொல்லிட்டு மைண்டும் சொல்லும். ஸோ அப்படி இருக்கிறப்ப டக்குன்னு எடுத்து உட்காந்து எதாவது பாட்டு போட்டோ இல்லை ஏதாவது யோசிச்சுட்டு அப்படி மடிச்சிடுவேன். அண்ட் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா துணி மடிக்கிறப்ப எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறேன். லவுட் ஸ்பீக்கரில் போட்டு அம்மா கூட பேசிகிட்டு வந்து நான் அந்த வேலையை பண்ணுறேன். ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். எனக்கு எதாவது டஃப்பாக இருக்குது, கொஞ்சம் வந்து சீக்கிரம் முடிக்கணும்னா எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நான் இப்போ என்கிட்ட பேசிகிட்டே அந்த வேலை பண்ணோம் அப்படின்னா வேலை பண்ணுற அந்த அழுப்பே தெரியாது அம்மா கூட பேசுகிறப்போ. டிஷர்ட் ஃபோல்டிங் இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா அப்படியே உங்கள் அயன் பண்ணுற மாதிரியே இருக்கும். பொதுவாக நம்ம குழந்தையோட துணியெல்லாம் அயன் பண்ண மாட்டோம் இல்லையா. பட் இந்த மாதிரி டிஷர்ட்டை ஃபோல்ட் பண்ணி ஜஸ்ட் கையிலே வந்து நல்லா தேய்ச்சி மடித்து வச்சிங்கன்னா அவங்க துணியும் அயன் பண்ணுற மாதிரி நீட்டாக கபோர்டில் வைக்கிறதுக்கு ரொம்ப வாட்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அயன் பண்ணிக்கோங்க, கையிலே தேய்ச்சிக்கோங்க. அப்புறம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அக்கா ஆவக்காய் வச்சிங்கன்னா எனக்கு ஒன்று வந்து ப்ரீ புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாங்க, நான் ஆவக்காய் வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பேன், யாருக்கெல்லாம் வேணும்னு சொல்லி நான் கேட்பேன். அப்போ நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணி இல்லை வந்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணியோ நீங்கள் வந்து ப்ரீ புக் பண்ணிக்கலாம். இந்த வருஷம் கண்டிப்பாக எங்கள் அம்மாவோட ஆவக்காய் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், அமிர்தமாக இருக்கும். அதில் எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் இருக்காது, வினிகர்லாம் சேர்க்க மாட்டாங்க. ஜஸ்ட் நல்லெண்ணெய், மாங்காய், அப்புறம் பார்த்திங்கன்னா ஆந்திரா ஊரோட அந்த என்ன சொல்கிறது இந்த மிளகாத்தூள், அப்புறம் இந்த கடுகு, இதுதான் இருக்கும் தவிர்த்து எந்த விதமான கெமிக்கல்ஸ் 1% கூட அதில் இருக்காது. அவ்வளோ வந்து வாசனை அரோமா, அந்த ஆவக்காய் வச்ச வீடே மணக்கும். ஸோ வந்து கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ஒரு 1 வீக் பிஃபோரே சொல்கிறேன், நீங்கள் வந்து ப்ரீ ஆர்டர் பண்ணிக்கோங்க, ப்ரீ புக் பண்ணிக்கோங்க. இந்த வாட்டி கண்டிப்பாக எல்லாருக்குமே கிடைக்கிற மாதிரி நாங்கள் ட்ரை பண்ணுறோம். அவ்வளோ மேன் பவர் கிடையாது, நானும் அம்மாவும் மட்டும்தான் வைக்கணும். அம்மா கை வேறு வந்து சரி கிடையாது. அப்போ நான் தான் வந்து போய் ஃபுல்லாக வந்து எடுக்க ஆரம்பிக்கணும். பார்க்கலாம் எந்த அளவுக்கு வைக்க முடியும்னு தெரியல. பட் கண்டிப்பாக மேக்ஸிமமாக வந்து நம்ம கேட்குறவங்களுக்கு எல்லோரும் கொடுக்குற மாதிரி இந்த வாட்டி கண்டிப்பாக கிடைக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா லெகின்ஸும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ஸ்பேஸில் நிறைய லெகின்ஸ் வைக்கலாம். அண்ட் இன்றைக்கி வந்து நான் என்னென்ன பேட்ச் பேக் பண்ண போகிறேன்னு சொல்லி லிஸ்ட்டை எடுத்து ஃப்ரிட்ஜில் மேக்னெட்டில் ஒட்டிட்டேன். நைட் எல்லாம் தூங்கின பிற்பாடு ஒரு 2 ஹவர்ஸ் இதுக்கு ஒதுக்கி என்னோடய வேலைகள் பார்ப்பேன். அண்ட் நைட்டு பேக் பண்ணுறது காலையில் கொரியர் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக கொரியர் பண்ணிடுறது தான். ஸோ நைட் ஃபுல்லாக பேக் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக பேக் பண்ணிவிட்டு கொரியர் வச்சுட்டு காலையில் வந்து கொரியர் பர்சன் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஒரு நாளில் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா மைட்பி ஒரு நாள், வெளியூரில் இருக்கீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா ஒரு 1 to 2 நாளில் வந்துடும். சாப்பிட்டுமா உனக்கு வேணுமா? கிசி கூட அக்னா என்னது அக்னா என்னது கட்டி பிடிச்சிக்கணும். அம்மாவை கட்டி பிடிச்சிக்கோ. எப்படி வா தெரியுமா தெரியுமா உனக்கு? விவானுக்கு அவன் அண்ணானா ரொம்ப பிடிக்கும், ரேவந்த்னா ரொம்ப பிடிக்கும். எது வாங்கி கொடுத்தாலும் ரேவந்த் கூட ஷேர் பண்ணிட்டு தான் அவன் சாப்பிடுவான். அது பெரிய விஷயமா இருக்குது எங்களுக்கு பார்க்குறதுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பட்டர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தாரு. அதையும் எடுத்து நம்ம இப்போது இந்த பேஸ்கெட்டில் வச்சோம் அப்படின்னா நைட் எனக்கு வந்து பேட்சாக பேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நைட்டு தான் வந்து நான் மோஸ்ட்லி நிறைய அந்த ஹியூஜ் குவான்டிட்டி ஆஃப் அந்த பிஸ்கெட்ஸ் பேக் பண்ணுவேன். அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நட்ஸ் பிஸ்கெட்டுக்கு நான் அந்த பட்டர் பேப்பர் இந்த ஒரு பவுச்சஸ் மாதிரி வாங்கியிருக்கேன், அதெல்லாம் வந்து பாக்ஸில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம அந்த தேங்க்யூ அந்த ஸ்டிக்கர்ஸும் ஸ்டோர் பண்ணி இந்த பாக்ஸில் வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த கட்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் வந்து மேலே மூடவே முடியல. ஸோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு பெரிய பாக்ஸில் மாற்றிடுறேன். ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா நீட்டாக வந்து நம்ம தொடச்சி வச்சுக்கணுங்க, மெயின்டைன் பண்ணணும் எல்லாமே. அப்போ தான் வந்து ரஸ்ட் ஆகாமல் நீட்டாக நல்லாயிருக்கும். நம்ம வந்து பிஸ்னஸாக பண்ணுறப்போ ரொம்ப வந்து ஹைஜீனிக்காக சில விஷயங்கள் வச்சுக்கணும், கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணணும். ஸோ அதனால் பார்த்து எல்லாமே பாக்ஸிங் மாதிரி போட்டுட்டு எல்லாத்தையும் வந்து மூடி போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா சேஃபாக இருக்கும்ல. அதனால தான்
அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நெறைய சிஸ்டர்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணப்போ கேட்ட ஒரு விஷயம், "எப்படிக்கா இவ்வளோ சமாளிக்கிறீங்க? தனியா சமாளிக்கிறேன்னு கேட்குறீங்க." சமாளிச்சு தாங்க ஆகணும், வேறு வழியே கிடையாது. அந்த மாதிரி சிச்சுவேஷன் வரப்போ கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் அந்த ஸ்ட்ரென்த் கிடச்சிரும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா, பேக்கிங் ஐட்டம்ஸ்லாம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா டிஷ்யூ பேப்பர் வச்சு எடுத்து தொடச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து கருவேப்பிலை பொடி பண்ணுறதுக்காக நிறைய கருவேப்பிலை வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அது எல்லாத்தையும் வந்து உதிர்த்து போட்டு பாக்ஸில் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது வந்து எப்படி ஓடிஜியில் வந்து ட்ரை பண்ணி பொடி பண்ணுறதுன்னு சொல்லி நான் நெக்ஸ்ட் வ்ளாகில் ஷேர் பண்ணுறேன். ஸோ கருவேப்பிலை பார்த்திங்கன்னா வெயில் இருந்தால் தான் காய வைக்கணும்னு கிடையாதுங்க. நம்ம வந்து வீட்டில் மைக்ரோ ஓவனில் ஓடிஜி இருந்தால் கூட நீங்கள் அதிலே காய வச்சுக்கலாம். அப்படியே நீங்கள் வந்து பொடி மாதிரி அரைச்சி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பருப்பு பொடி மாதிரி அரைச்சிக்கலாம். இல்லை வந்து நிறைய பேர் இட்லி பொடிக்க கூட வந்து கருவேப்பிலை நிறைய சேர்ப்பாங்க இல்லையா? ஸோ அதுக்கு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வ்ளாகில் கண்டிப்பாக எப்படி பொடி பண்ணுறதுன்னு ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ எங்கள் வீட்டில் வந்து ஒரு அதிசயம் நடந்ததுங்க. கண்டிப்பாக அது வந்து நான் எப்போ உங்கள்கிட்ட ரிவீல் பண்ண மாட்டேன். ஒரு அழகான விஷயத்தோட ரிவீல் பண்ணுறேன். நானே நம்பலை உண்மையிலே இதனால தான் நடந்ததா அப்படின்ட்டு. கண்டிப்பாக உங்களோட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கிங்க்கு வந்து இந்த ஒரு ஷீட் மாதிரி சிலிக்கான் ஷீட் மாதிரி வாங்கியிருந்தேன். ஆன்லைனில் நல்லா தான் இருக்குது. 279 ருபீஸ் என்னமோ வந்தது. நம்மளுக்கு வந்து இந்த குக்கீஸ்லாம் அழகாக வந்து ஃப்ளாட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லி வாங்கியிருந்தேன். அதே மாதிரி இப்போ வந்து பேக்கிங் நைட்டுக்கு பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஈவினிங் டைமில் அக்கா தேய்ச்சி கொடுத்துருவாங்க. அதை வந்து நம்ம ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா வந்து ஃபேன் காற்றுல ஆற வச்சிட்டோம் அப்படின்னா தண்ணி இருக்காது. ஸோ நம்மளுக்கு வந்து பேக் பண்ணுறப்போ நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா திங்ஸுமே வந்து நம்ம ஒரு பேக்கிங்க்கு அப்புறமும் வாஷ் பண்ணி நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? நிறைய பேர் நம்ம சேனல் பார்க்குறீங்க இல்லையா? இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் சேனலில் அப்படின்னு சொல்லி எந்த விஷயத்தை சொல்வீங்க? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். நிறைய பேர் சொல்கிறது பார்த்திங்கன்னா மோட்டிவேஷன் டிப்ஸ் ரொம்ப பிடிக்கும்க்கான்னு சொல்கிறீங்க. இதை தவிர்த்து வேறு என்ன பிடிக்கும்? அதே மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நம்ம ரொம்ப ரசித்து பண்ணுவோம். அந்த மாதிரி ரசித்து பண்ணுறப்போ அதோட அவுட்புட் சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த பேக்கிங்கும் ஹஸ்பண்ட் சொல்வார், ரெஸ்ட் எடுத்துக்கலாம்ல, எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னு கேட்பாரு. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நிறைய பேர் அது வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து அதை எப்படி விட முடியும் சொல்லுங்கள்? இப்போ பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் ரெடி ஆகிடுச்சு. இந்த பையன் எவ்வளோ ஹைட் ஆகிட்டான் பாருங்கள். நாளுக்கு ஹைட் ஆகிட்டே போகிறான். போன வருஷம் குட்டியாக இருந்தான், ஒரு வருஷத்துல செம்ம ஹைட் ஆகிட்டான். ஃபுட்பால் நல்லா விளையாடுறான். ஸோ நிறைய பேர் சொன்னாங்க ஃபுட்பால் விளையாடுற பசங்க நல்லா ஹைட்டாக இருப்பாங்கக்கா அப்படின்ட்டு. அது உண்மையான எனக்கு தெரியல, நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா எந்த அளவுக்கு ஹைட் ஆகிடுவான்னு நினச்சி கூட பார்க்கல. ஸோ நெல்லிக்காய் கொடுக்குறேன் பாருங்கள், டெய்லி ஒரு நெல்லிக்காய் ஒன்று கொடுக்க போகிறேன். நல்லா தான் இருக்குமா அப்படின்னு சொல்லியிருக்கான். உண்மையிலே நல்லாயிருக்கு. அது பார்த்திங்கன்னா அந்த நெல்லிக்காயோட அந்த ஒரிஜினல் டேஸ்ட்டோட கொஞ்சம் அந்த இனிப்பு சேர்த்து நல்லாயிருக்கு சாப்பிட்றதுக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்கு இல்லையா? அது எல்லாத்தையும் இப்போ நான் வந்து புக்கில் எழுதி வைக்க போகிறேன். ஃபோனில் நமக்கு வாட்ஸ்அப்பில் வந்திருக்க ஆர்டர்ஸ் வந்து யாருக்கு என்னென்ன வெரைட்டிஸ் வேணும்னு சொல்லி இந்த மாதிரி எழுதி வச்சுப்பேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நிறைய ஆர்டர்ஸ் வந்துருச்சு. ஸோ அதை வந்து இப்போது ஈவினிங் பேட்ச் ரெடி பண்ணுறதுக்கு ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு யூடியூபர்லேருந்து ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் விமன் மாதிரி மாறுற மாதிரி ஃபீல் ஆகுது. அண்ட் சப்போர்ட் கொடுக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ ஒரு அழகான ப்ராடக்ட் பற்றி உங்களுக்கு வந்து நான் சின்னதாக ஒரு ரிவ்யூ மாதிரி கொடுத்துட்றேன். இது அகரோவில் பார்த்தீங்கன்னா 3-in-1 ஹேர் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரெயிட்னராக யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் கிரிம்பராக யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் கர்லராக யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஹேர் ரொம்ப பிடிக்கும், நிறைய பேர் கர்ல் ஹேர் பிடிக்கும். எனக்கு இந்த கிரிம்பிங் ரொம்ப பிடிக்கும். பட் இதில் நான் வந்து என்னோடய வளகாப்புக்கு மட்டும்தான் பண்ணியிருக்கேன். அப்போவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மெயினாக ஏன் அப்படின்னா ரொம்ப வந்து நம்மளுக்கு பவுன்ஸியாக காட்டும் ஹேர் கிரிம்பர் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா. ஸோ அதுக்காக தான் இது ரொம்ப ரொம்ப வந்து ஆவலாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் பொதுவாக நிறைய ஹேர் ஸ்டைல்ஸ் பண்ண மாட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு 2 தான். ஒன்று பொனிடெயில், இல்லைனா வந்து கிளிப் போட்டு ஜஸ்ட் அப்படி லூஸ் ஹேர் மாதிரி விடுறது. பட் இந்த கிரிம்பிங் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த மாதிரி லூஸ் ஹேர் விடுறப்போ ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா? அதனால் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து அழகாக ஒர்க் ஆகும். சும்மா டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் எப்படின்ட்டு பாருங்கள். கிரிம்பிங் ரொம்ப ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது. இன்னும் இதோட டெக்னிக்ஸ்லாம் தெரிஞ்சுட்டு நான் வந்து இன்னும் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அகரோ ப்ராடக்ட்ஸ் எப்பவுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ப்ராடக்ட் 2 years வாரண்ட்டி இருக்குங்க. அது மாதிரி ஒரு செராமிக் கோட்டிங் பிளேட்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாகவும் உங்களுக்கு ஸ்மூத்தாகவும் நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்னிங்கோ அதுக்கு கிரிம்பிங்கோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து ஒரு பக்கம் நீங்கள் லாக் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னா இதோட பேங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நல்ல ரிவ்யூஸ் இருக்குது. கண்டிப்பாக வந்து வீட்லேயே ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.